ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனோ சிஸ்டர் இஸ் அ ப்ரீஸ் எபிசோடு 8 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே யூ வர அவங்க ஆப்ரௌன் எல்லாம் ரொம்ப அழகாக போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம நீக்கோ ரொம்ப ஆச்சரியமா வரோம். ஆமாம், என்ன இது? அதுவா, நாங்கள் வந்து யூக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோ இங்க வரும்போது அவளுக்கும் இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் தெரியாது. அங்க இப்பவும் டின்னர் வந்து ரொம்ப சொதப்பி தான் வச்சிருக்காங்க. டின்னராக இன்னமும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஷவர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சமைக்கிறாங்க. ஆனா சமைச்சு முடிச்சக்கு அப்புறம் எல்லாமே தீஞ்சு போய் இருக்கிறது தான் மிச்சம். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா. நம்ம யூஸ் சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களால திரும்பவும் முயற்சி பண்ண முடியும். என்னால முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மூலமா உங்களுக்கு எப்படி குக் பண்ணும் அந்த விஷயம் வந்து தெரிய வரும். அதனால நீக்கோ கிட்டயும் அவன் கேட்கறான். நீக்கவும் ஒத்துக்கிறா. ஆனா ஒரு சைடு அவளுக்கு பயமா இருக்கு, திரும்பவும் அந்த மாதிரி ஃபுட்டு வந்து இவங்களுக்கு வந்துருமான்னு. இதுக்கப்புறம் அவங்க வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம கசுக்கி அதே மாதிரி பண்றா. கசுக்கி அந்த ஸ்கிரிப்டை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கினா. கசுக்கி ஆக்டிங் அப்போ நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இது. அங்க இதை பத்தி பாராட்டும் போது கசுக்கிக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. மீவாக்கும் எப்படி அங்க தோலை நல்லா உரிக்கணும் அந்த விஷயத்த அவன் சொல்லி தரான். அதே மாதிரி நம்ம மீவா பண்றா. அங்க மீவாக்கும் அப்படியே பிளஷ் ஆகுது. கடைசியா அவங்க ஒரு டிஷ்ஷையும் மேக் பண்றாங்க. அந்த டிஷ்ஷுனா நம்ம நீக்கோக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் அங்க தெரிய வந்திருக்கு. எவ்வளவு நேரமா குக் பண்ணுது நம்ம நீக்கோக்காக தான். அங்க நீக்கோ கேட்டே அவங்க சொல்றாங்க, சீக்கிரம் டிஷ் ஆறதுக்குள்ள சாப்பிட ஆரம்பி. அதவ சாப்பிட்றா. அது ரொம்ப ருசியா இருக்கு. அங்க நம்ம ஹீரோ கையெடுக்க பாக்குறான். அவனோட கையெல்லாம் பயங்கரமா நடுக்குது. நம்ம நீக்கோ கொடுத்த ட்ரைனிங் அப்படி, இதனால கையை அங்க தூக்க முடியாதா. மீவா ஊட்டி விடுறான். இந்தா தயங்காத, இது உண்மையிலேயே ருசியா இருக்கு. மீவாக்கு இதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அங்க இதை பாக்குற கசுக்கியும் சொல்றான், இந்தா யூ எத்துக்கோ, ரொம்ப நன்றி, இதுவும் நல்லா இருக்கு. இப்படி சொல்லும் போது ஏன் தெரியல ரெண்டு பேருக்கும் ஒரு விதமா ஃபீல் ஆகும். ஒரு நல்ல விஷயத்த பண்ணா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்ததே இல்லையே. அங்க இதுக்கப்புறமா அவங்க நிக்கலையே, வியடா தான் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அங்க எதுக்கேத்தாலும் நம்ம ஹியூக்கு ஹெல்ப் பண்றது, இதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. நீக்கவும் சொல்றான், ட்ரைனிங் எடுக்கலாமா யூ? கண்டிப்பா. இந்த சைடு நம்ம டச்சுமியும் அங்க வர வழியில யோசனை இருக்கான். நீக்கோவை பார்க்கும் போது நீக்கோ வந்து சொல்லிருப்பான், டச்சுமி செம்பாய், நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது நான் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் கண்டிப்பா. ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு இப்போ வந்து என்ன திரும்ப சொன்னா, இந்த மாதிரி என்னால உங்க ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க நீக்கோவே வரா. நீக்கோ பார்த்தோன்னே ஹயாட்டாவும் சொல்றான், நீக்கோ நீ உண்மையிலேயே வீக் ஆயிட்ட தெரியுமா. நான் ப்ராமிஸ் பண்றேன், என்னால கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் சொல்றது ஒன்னும் உன்னோட கராத்தையை பத்தி இல்ல, உன்னோட ஸ்பிரிட்டை பத்தி சொன்ன. நீ இப்போவும் மத்தவங்க மேல டிபெண்ட் ஆயிருக்க. அவங்க தான் உன்னோட சாய்ஸையும் எடுக்கிறாங்க. என்ன அதன நீக்கோ, உன்னை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு வீக்கா இல்ல. 2 நல்ல மேட்ச் இருக்கு நீக்கோ, அவனை வர சொல்லு. கண்டிப்பா அவனை அங்கேயே தோக்கடிக்கிறேன். இதனால நீக்கோக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. சண்டை போடும் போது பரவாயில்ல, நம்ம ஹீரோ வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவனால குத்துன்னு கொஞ்சம் ஹார்டா குத்த முடியுது. அதை பத்தி அவ சொல்றா. அங்க மன்னிப்பையும் கேட்கிறா. நான் மன்னிச்சிரையோ, என்னால் தானே எவ்வளவு பிரச்சனை, அவுட் ஆஃப் த கேரக்டரா போய் நான் எவ்வளவு விஷயத்த பண்ணேன். அப்படி சொல்றானா. ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹயட்டோ வந்து சொல்லியிருப்பான், நம்ம 2 பேருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகலான்னு. அப்பாவும் சொல்லியிருப்பாரு, நீக்கோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அது மேல ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணு. நீக்கோவை இது வரைக்கும் எல்லாருமே எதுக்காக நேசிக்கிறாங்கன்னா, நம்ம நீக்கோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனால நீக்கோ மேல இந்த மாதிரி ஹோப்ஸ் எல்லாத்தையும் அவங்க வைக்கிறாங்க. அதனால தான் எல்லாருக்கும் நம்ம நீக்கோ வந்து தேவையே. உண்மையை சொன்னா பெரிய பெரிய ஆளுங்களை அடிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி அடிக்கடி கியூட்டான விஷயத்துக்கு நான் நிறையவே டெம்ட் ஆவேன். ஆனா அடிக்கடி என்னோட மண்டையில ஏகப்பட்ட விஷயம் ஓடும். அப்பா சொன்ன அந்த விஷயம், நீ வந்து ஃபெமினா இருக்க வேணாம் நீக்கோ நீ வீக் ஆயிட்ட. அதனால நம்ம நீக்கோக்கு இந்த மாதிரி என்ன பண்ணும் தெரியல. 2 பாதை தான் இருக்கு. ஒண்ணு அவ தேர்ந்தெடுத்த அந்த பாதைக்கு போகணும், இல்லனா இந்த பக்கம் இருக்கிற ஃபெமினன் சைடு அந்த சைடு வரணும். ஆனா என்னோட மனசுல நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த ஃபெமினன் சைடோட இருக்கிற அந்த நீக்கோ அது ஒன்றும் நான் இல்லை. என்னை மன்னிச்சிரையோ, உன்னையும் நான் தேவையில்லாம இந்த விஷயத்துல இழுக்கிறனோ. அப்படி ஒன்றும் இல்லை, அவரை சேலஞ்ச் பண்ணதும் நான் தான். அதே மாதிரி அது எல்லாமே போகட்டும் விடுங்க. அவுட் ஆஃப் த கேரக்டரா நிறைய விஷயத்த நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. இதை கேட்கும் போது அவ பயங்கரமா அங்க கத்துறான். ஐயோவும் சொல்றான், நான் இது வரைக்கும் உங்களை பார்த்திருக்கேன். ஸ்டார்டிங்ல வரும்போது நீங்க வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப டெரரா இருந்தீங்க. அது போக நான் வந்து ஒரு விஷயத்த கவனிச்சேன், உங்களுக்கு இந்த பியூட்டி ஃபேஷனு இந்த மாதிரி விஷயம் மேலேயும் உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களோட வேற ஒரு சைடையும் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது அங்க கத்துறா. அப்பனா எல்லாத்தையுமே நீ வாட்ச் பண்ணியா? இல்ல உண்மையை சொன்னா அது
வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாதிரி விஷயத்த என்னால பார்க்காம இருக்க முடியல. உங்களோட நியூ சைடு மாதிரி இருந்தது. கேட்கும் போது அவ பிளஷ் ஆகுறா. என்னது நியூ சைடா? அது ஒரு வியர்டான விஷயம். அதை நீ திரும்பலாம் பார்க்க கூடாது. இல்ல அது ஒன்றும் வியர்டா இல்ல. அதே மாதிரி எதுவும் வியர்டு எதுவும் கரெக்டான விஷயம் அப்படின்னு இல்ல. ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி சில டைம் இதுக்கு என்ன பண்ணுனே தெரியல. அதுதான் ரியலான நீக்கோவே. அங்க நீக்கவும் சொல்றான், எனக்கு உண்மையை சொன்னா எனக்கான டிசிஷனை நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு சைடு நான் வந்து ஓ மேலேயே ரொம்ப டிபெண்ட் ஆகி ஒன்னுத்துக்கும் உதவாத மாதிரி தான் இருக்கேன். அங்க இதை கேட்கும் போது நம்ம யூ கிட்ட ஒரு பிளான் வந்து மனசுல தோணும். அந்த பிளான சொல்றான், நம்ம வந்து 2 பேரா சண்டை போட போறோம். கேட்கும் போது அவளுக்கு புரியல, என்னது 2 பேரா? ஆமா, அதுக்காக பர்ஃபெக்டான பிளான் ஒன்னு இருக்கு. இதுக்கப்புறம் அங்க மேட்சுக்கான நாளும் வந்து அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நர்வஸா இருக்காங்க. தட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம நீக்கோ பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா நீக்கோட மேட்சும் அந்த பக்கம் போயின்னு இருக்கு. அங்க நீக்கோ சைட்ல நிக்கிறான். இதனால மத்தவங்களுக்கு புரியல, ஆமா இங்க என்ன போயின்னு இருக்கு, எதுக்காக நீக்கோ அங்க நிக்கணும்னு. அந்த இடத்துல எதுக்குன்னு அவரு கேக்குறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவே சொல்லிடுறான், 2 பேரா சண்டை போட போறோம்னு. ஆல்ரெடி அவரு சொன்னாரு, இப்படி இவன் தோத்து போனா முடிதான் நீக்கோ வந்து அவரோட ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீக்க தோக்கடிச்சிட்டா நம்ம நீக்கோ இங்கே இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜியை கேட்கும் போது அங்க எல்லாருக்குமே இது கேவலமான ஸ்ட்ராட்டஜியா தெரியும். ஏன்னா நம்ம ஆளு இந்த அளவுக்கு சீப்பா போவான்னு அவங்க சுத்தமா எதிர்பார்க்கல. நல்லா பாரு, நீ ஒரு வகையில வில்லனா மாறுற. பரவாயில்ல, நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன். இதுதான் ஒரு வழி உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம ஹைட்டோ அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காரு. அவரு கூட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் போலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போற மூலமா என்னால ஒரு டேமேஜ் ஆக்க முடியும். அப்படி நீ பண்ண போனா உன்னையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆகும். கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெயிச்சே தீருவேன். நான் கையே பயங்கரமா நடுங்கும். அதை பார்க்கும் போது அப்படியே கையை பொச்சுக்கிறான். அங்க இதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவ சொல்றா, உன்னால முடியும், நீ வந்து ட்ரை பண்ணு. அம்மா என்னாச்சு சொல்லியும் நீ போல. அதுவா நான் என்ன யோசிச்சேன்னா திரும்பவும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு யோசிச்சேன். அதனால அவ பின்னாடியே தட்டி விட்டு போடா அப்படின்னு அமிச்சரா. உன்ன மாதிரி ஒரு எலியால என்னோட நீக்கோவை பறிச்சு கொண்டு போக முடியும்னு யோசிக்கிறியோ? நீக்கோ வந்து எனக்கு தான் சொந்தம். என்ன வேணா சொல்லுங்க, என்னால இன்னைக்கு காட்ட முடியும் நான் யாருன்னு. ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோட நிலைமை தான் மோசமா இருக்கு. என்னதான் ஆளு ட்ரைனிங் எடுத்தாலும் வெறும் ஒரே ஒரு வாரத்துக்கு கொண்டு தானே அவன் ட்ரைனிங் எடுத்தான். அதனால தான் அங்க இப்படி ஆயிடுச்சு அவன் நிலைமை. இல்ல வேலை என்னையும் நீ ஃபைட்டுக்கு வர சொன்னிய, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? உண்மையா சொன்னா ஒரு வாரத்துல நல்லாவே நீ தேறிட்ட. நீக்கவும் போகும்போதே எல்லார பத்தியும் யோசிக்கிறான். அங்க தோக்க கூடாதுன்னு இருக்கா. ஏன்னா தோத்து போயிட்டா அவ்வளவுதான். 3 பேரை திரும்பவும் பார்க்க முடியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாயிடும். இப்படி இவ யோசிக்கும் போது பின்னாடி அங்க ஒரு குரல் கேட்கும், நான் உங்களை திரும்பவும் பார்க்கணும். அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் துணை அவ கிக் அடிக்கிறான். அவரு எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிக்கினே தான் இருக்காரு. நம்ம நீக்கோவை சும்மா தண்டர் ஆஃப் சேக்கான்னு சொல்றாங்க. அவங்க உண்மையிலேயே வேற லெவலு. அவங்க முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. நீக்கோக்கும் புரியுது, எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிக்கினே தான் இருக்கானு. எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு என்னோட மூவ்ஸ் எல்லாமே தெரியும். அப்பனா இதுக்குள்ள அவன் ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அங்க ஒரு பாயிண்ட் அவனுக்கு கிடைக்குது. நீக்கோ சின்ன வயசுல இருந்து நம்ம ஏகப்பட்ட சண்டையை போட்டிருக்கோம். அது மூலமா உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஸ்பீடு தான் இருந்தாலும் உன்னோட பேட்டர்ன் எல்லாமே தெரியும். ஒரு புக் மாதிரி தான், என்ன அட்டாக் பண்ணாலும் என்னால அந்த அட்டாக்கை தடுக்க முடியும். இதே மாதிரி 2 பாயிண்ட் எடுக்கிறான். அங்க திரும்பவும் தாக்கி அங்க பாயிண்ட் அவன் எடுத்து தள்ள ஆரம்பிப்பானா. நம்ம ஒரு பாயிண்ட் தான், அதை எடுத்துட்டு அவ்வளவுதான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. திரும்பவும் ஹைட்டோ சொல்றான், என்ன நிக்கோ இப்பவும் டைம் இருக்க, என் கூட வந்துரு, உன்னால ஸ்ட்ராங்கா மாற முடியும். நீ பார்த்தல இந்த அளவுக்கு நீ வீக்கா இருக்கன்னு. செம்பை சொல்றது அது வந்து கரெக்ட் தான். நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். அவரு கூட போனா நல்லா ஸ்ட்ராங்கா மாற முடியும். இதுக்குள்ள நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது, நீக்கோ தோல்வியை ஒத்துக்காதீங்க, இதுக்காக நாங்க இருக்கோம், நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். காமெடியா எல்லாருமே இப்படி பண்ணுவாங்களா? இது நல்லா ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி அவளுக்கு இருக்கும். இப்படிதான் நம்ம யூ ஸ்டார்டிங்ல இதே ஒரு மாதிரி வியடா பண்ணுவான். நான் யூ இப்படி பண்றதும் நம்ம நீக்கோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம யூ வந்து 2வது பக்கத்தையும் பிடிக்கும் சொல்லியிருப்பான். நம்ம நீக்கோ அழகாவும் இருக்காங்க, அதே டைம்ல ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. அது இன்னொரு பக்கமா இருக்கும் போது இது வரைக்கும் அந்த பக்கத்தை அவங்க காட்டல. அதனால நீக்கோட அந்த பக்கத்தை அவ காட்டலான்னு டிசைட் பண்றா. அங்க அவருக்கும் ஃபீல் ஆகுது, நம்ம நீக்கோக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு. ஃபைட் பண்ணும் போதும் ஏதோ ஈஸியா பஞ்சு தான் பண்ண போறா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா பஞ்சுக்கு பதிலா கிக்க கொடுக்குறா. இதே மாதிரி தான் மாத்தி அடிச்சு டிஃப்ரெண்டான மூவ்ஸ் எல்லாத்தையும் பண்றா. பார்க்கும்போது மத்தவங்களும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா நம்ம நீக்கோ இது வரைக்கும் இந்த மாதிரி மூவ்ஸை மேட்ச்ல பண்ணதே இல்ல. ஏதோ வித்தியாசமா அங்க பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவளோட முகத்துல சண்டை போடும் போது ஒரு சிரிப்பு வந்து இருக்கும். அந்த இடத்துல என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஹைட்டோக்கு புரியல. இந்த டைம்ல தான் கரெக்டா அவங்க 2 பேரும் வராங்க. நீக்கவும் பறந்து வரும்போதே சொல்றான், இதுதான் உண்மையான அண்ணா, அதாவது நான் அவ பயங்கரமா தாக்குறா. இதனால நம்ம நீக்கோ தான் அந்த மேட்ச்லயும் ஜெயிக்கிறாளே. அங்க இது பாக்குற எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நீக்கோ அங்க விடவே இல்லையே, மேட்ச சும்மா மிரட்டிட்டா. இடத்துல நம்ம ஹீரோ வரும்போது அப்படியே அவ அழுவ ஆரம்பிச்சுறான். நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, ஏன் தெரியல இந்த மாதிரி என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, நான் இந்த மேட்ச்ல அழுதுக்கலாம்ல. அவ கட்டி பிடிக்கிறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். அதே மாதிரி லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.